இன்றைக்கி நம்ம கிச்சனில் செய்ய போகிறது சேமியா கிச்சடி. இப்போ வானலில் எண்ணெய் சேர்த்துப்போம். அது கூட கொஞ்சம் நெய் சேர்த்துப்போம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. பட்டையும் சோம்பும் சேர்த்துப்போம். இது கூட இஞ்சி கொஞ்சம் திருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி கலர் மாறிடுச்சு. இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துப்போம். இது கூட கருவேப்பிலை. இப்போ இது கூட தக்காளி, கேரட், பீன்ஸ், பட்டாணி சேர்த்து ஒரு வதக்கு. உப்பு சேர்த்துப்போம். காய்க்கு மஞ்சத்தூள், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துப்போம். மூடி போட்டு வேக வச்சுப்போம். இப்போ திறந்து பார்ப்போம். ஒரு முக்கால் தான் வெந்தால் போதும். நான் வறுத்த சேமியா எடுத்திருக்கேன், அதனால் நான் வறுக்கலை. வறுக்காத சேமியானா நல்லா கொஞ்சம் நெய் விட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. 1 கப் சேமியாவுக்கு 1.5 கப் தண்ணி. நான் 1.5 கப் சேமியா எடுத்திருக்கேன், அதனால் நான் 2.25 கப்பு தண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நெய் சேர்த்து முந்திரியை வறுத்துப்போம். முந்திரி நல்லா செவந்துருச்சு. இப்போ தனியாக எடுத்து வச்சுப்போம். தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ சேமியாவை சேர்த்துப்போம். இப்போ தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு. அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்லோலே இருக்கட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். பொலன்னு வந்துருச்சு. இந்த மேலே வறுத்த முந்திரியை சேர்த்துப்போம். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து கிளறி விட்டுப்போம். அவ்வளோதான், சேமியா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு.